ஹாய் ஆல், திஸ் இஸ் டாக்டர் பவித்ரா பாஸ்கரன். நம்ம ஓபிடிக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து காமனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் 2 நாளைக்கு வந்து காய்ச்சல் இருந்துச்சுங்க, மெடிக்கல் ஷாப்பில் ஒரு செட்டு மாத்திரை வாங்கி போட்டேன், சளி இருந்துச்சுங்க, ஒரு செட்டு மாத்திரை வாங்கி போட்டேன், சரியாகலிங்க அப்படிங்குவாங்க. இந்த செட்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் வந்து மாத்திரை வாங்கி போடுற பழக்கம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. இந்த செட்டு மாத்திரை அப்படிங்கிறது வந்து யூஸ்வலி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரஸ்டமால் மாத்திரை வந்து 2 கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து அலர்ஜி டேப்லெட், அதாவது வந்து அலர்ஜிக்கு எகென்ஸ்ட் ஆனது ஒரு அவில் டேப்லெட் 2, இல்லைனா வந்து இந்த சிட்ரசின் அப்படிங்கிற மாத்திரை வந்து 2 வந்து கொடுப்பாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டேப்லெட் நேம்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து ட்ரக்ஸ் நேம்ஸ் எல்லாமே தெரியுது. அதனால தான் நான் டேப்லெட்டோட நேமே வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து இதில் முக்கியமாக ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் வந்து மாத்திரை கொடுப்பாங்க. யூஸ்வலி வந்து இந்த அமாக்சிலின் மாத்திரை இல்லைனா வந்து அசித்ரோமைசின் மாத்திரை வந்து காமனாக தராங்க. 2 மாத்திரை மட்டும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை வந்து இந்த 1 நாள் 2 நாள் போடுறதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியாவுக்கு எகென்ஸ்டாக கொடுக்குற வந்து மாத்திரை. இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது பர்டிகுலர் டியூரேஷன் அண்ட் பர்டிகுலர் டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் வந்து பாக்டீரியா வந்து கில் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் 1 நாள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது என்னென்னா அந்த பாக்டீரியா வந்து டெத் ஆகாது. அப்படியே அந்த பாக்டீரியா வந்து நமக்குள்ளேயே இருக்கும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்தீங்க இல்லையா, அந்த மாத்திரையை பற்றி கற்றுக்க ஆரம்பிக்கும். கற்றுக்கிட்டு என்ன பண்ணணும்னா அது வந்து தன்னோட உடம்புல வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி இந்த மாத்திரைக்கு எகென்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பாக்டீரியாவுக்கு வந்து இந்த மாத்திரையை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படிங்கும்போது அந்த மாத்திரை வந்து வேலை செய்யாதுங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆன பாக்டீரியா வந்து இன்னொருத்தருக்கு வந்து போகுது அப்படிங்கும்போது அவங்க அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்தாங்க அப்படிங்கும்போது என்னென்னா அவங்களுக்குமே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்படி அந்த பாக்டீரியாவுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கும் வந்து இந்த மாத்திரை வந்து வேலை செய்யாதுங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேர்ல்டு லெவலே இது ஒரு பெரிய வந்து த்ரெட்டு. இப்போது இந்த மாதிரி எல்லா பாக்டீரியாவுமே வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வந்து ஆகிட்டே போகுது அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு ரொம்ப காமனான வந்து பாக்டீரியா வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற பாக்டீரியா கூட நாளைக்கு மருந்து இல்லாமல் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனால் கூட வந்து பேஷண்ட் வந்து டெத் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட் இருக்குதுங்க. அண்ட் அனதர் திங் இஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சளி வந்து பிடிக்கிறது வந்து மோஸ்ட் காமனாக வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷனால தான் வருது. வைரல் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்துறது வந்து டோட்டலி வந்து இட்ஸ் அன்னெசரி, பிரயோஜனமே கிடையாதுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்து டெத் ஆகும். அப்போ குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியா டெத் ஆகும்போது என்னென்னா அடிக்கடி வந்து இந்த வயிறு ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன டேப்லெட் சொல்கிறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஓவர் த கவுண்டராக போய் மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க. அண்ட் தென் advice or request to my fellow doctors also, kindly do not prescribe antibiotics unless it's necessary. Thank you.